நான் ஃபர்ஸ்ட்ல ரிக்வெஸ்ட் பண்ணி கூப்பிடுறேன். வெல்கம் சார், செந்தில்குமார் சார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்க வாணியில சொல்றது சார். அனைவருக்கும் வணக்கம் சார். என் பேர் வந்து டாக்டர் செந்தில்குமார். நான் வந்து தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம், தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் நான் வந்து கடைசியாக வந்து நான் டிஸ்ட்ரிக்ட் நாமினேட் திருப்பூரில் ஒர்க் பண்ணி நான் மே மாதம் ரிட்டையர் ஆனேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக்கலி விவசாய குடும்பம் தான். பட் ஃபஸ்ட்டு பிஎஸ்சி தான் ஜாயின் பண்ணேன். ப்ளஸ் டூவில் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பிஎஸ்சி தான் கிடச்சது. நாங்கள் 1982 நான் 1 இயர் பண்ணிவிட்டு அப்புறம் இன்ஜினியரிங் வந்துட்டேன். இப்போ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சார், நான் மெயினாக வந்து பாக்கு தென்னை இதுதான் சார். இப்போ பாக்கு மரத்தில் முதல்ல என்னாச்சுன்னா ஒரு பிரச்சனை, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த செம்பேன்னு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு மாதிரி இஷ்யூ வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கெமிக்கல் வந்து அந்த ஃபியூரிடால் இந்த மாதிரி தான் போட்டு விட்டுருந்தோம் கீழே. ஸோ அது வந்து பயங்கர பார்த்தீங்கன்னா நிறைய ஹெவி மெட்டல்ஸ் இருக்கும். அது கொஞ்சம் டேஞ்சரான இதுதான், வேறு வழி இல்லை, அதுதான் போட்டோம் அப்படின்ட்டு. ஈவன் அந்த கொரோனா நம்ம போட்டோம்னா பாக்கு வந்து அறுவடை பண்ணுறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி போடணும். இல்லைன்னா அது போய் இதாச்சுன்னா அந்த பாக்கை சாப்பிட்டாலும் அந்த எஃபெக்ட் வந்து ஹியூமன் பீயிங்க்கு வரும். ஸோ இந்த சமயத்தில் தான் எனக்கு வந்து நம்ம செங்குட்டவன் சாரோட அறிமுகம் கிடைச்சது. எனக்கு அவர் பழைய ஜிஎம், அவர் ஆவியில் எனக்கு உறவினர். அவர் இது மாதிரி அவன் மைத்ரார் தோட்டத்தில் யூஸ் பண்ணி நிறைய கொய்யாக்கெல்லாம் பெருசாக இருக்குது, தென்னமரம்லாம் நல்லா வந்ததுன்னு சொன்னதுனால அவரை அப்ரோச் பண்ணேன். அவர் வந்து மணிகண்டன் சார் இது பண்ணிட்டு சார், நம்ம வெங்கட் சார் வந்து அவருமே எங்கள் தோட்டத்துக்கு வந்து என்னுடைய ரெக்வஸ்ட் பேரில் வந்து ஜஸ்ட் அவர் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் சார். லேப்டாப்பில் அந்த ஷீட்டு ஸ்டிமுலேஷன் எல்லாமே. நான் கொஞ்சம் பேசிக்கலி நான் டாக்டரேட் இன் எனாமலி தெரியுங்க. நான் பிஹெச்டி WME அந்த பிஹெச்டி. எனக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணணும் அது ஒரு வேற மாதிரி திங்க் பண்ணுறது. அதை ஒரு ரிசர்ச் பண்ணுறவங்க எப்பயுமே ரிசர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ஷியல் திங்கிங் இருந்தால் தான் ரிசர்ச் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நான் இவங்க இது பண்ணுறது இல்லாமல் நான் சில ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கேன். என்ன கவுண்ட் இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு சில லேபோட அறிமுகம்லாம் இருக்குது நாங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சுமே சில இதெல்லாம் நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இட்ஸ் போஸ்டிங் தட். இது வந்து எல்லாமே இஸ் ஒன்லி பயோ, ஒன்லி மைக்ரோப்ஸ் எல்லாத்தையும் பூமியில் இருக்கிறத கன்வெர்ட் பண்ணி கேட்டுங்களா, கன்வெர்ட் பண்ணிட்டு இட் டேக்ஸ் டு த ரூட். இன்னும் நீங்கள் இப்போ வந்து மற்றதை கம்பேர் பண்ணும்போது ஈல்டு இப்போ அதிகமாக இருக்குது. இப்போ நான் 4 கிலோ வச்சுல எனக்கு 5 கிலோ வருது. எனக்கு 3 கிலோ வந்ததுன்னா இப்போ நான் 5 கிலோ வந்துட்டு. அதே மாதிரி தென்னை மரத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ரேப்பப் யூஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சொலிக்காய் வரும் பார்த்தீங்களா, அந்த இது யூரோபைட், அந்த இதுவும் இப்போ கிடையாது. அதுவும் இப்போ வரது கிடையாது. பார்த்தீங்கன்னா ஈல்டு வந்து இட்ஸ் வெரி குட். ஈல்டு வந்து நல்லா வந்துட்டு இருக்கு. பாலையும் வந்து அதிகமாக பிடிக்குது மற்ற டைமோட. சரிங்களா.